உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு இல்ல கிடையாது. இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் இதை பத்தி பேச கொடுக்க வாய் வரலன்னா ஒரு பெண் குழந்தையை பெற்று வச்சிருக்காரு. அப்ப ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு 12ஆம் கிளாஸ் குழந்தை காலையில எந்திரிச்சு எல்லாரும் பேசுறாங்க. அதுல பேசுறது 5 பேர் தான். விஜய் கட்சியில பேசுறது 5 பேர் தான். அந்த திருட்டு லாட்டர் சீட்டு விற்கிற, போலி லாட்டர் சீட்டு விற்கிற, சிங்கிள் நம்பர் லாட்டர் சீட்டு விற்கிற, அக்யூஸ்ட் நம்பர் 1 கண்டோனுக்கு போனவன் அந்த மயிர் ஆதவர்ஜுனா ஒருத்தன். அப்புறமா தாயோலி மணியோ அயோலா மணியோ அவன் ஒருத்தன். அப்புறமா எருமா மாட்டுக்கும் காண்டாமிருகத்துக்கும் பிறந்த மாதிரியே ஒருத்தருப்பான், காட்டு பண்ணி மாதிரி ராஜமோகன் ஒருத்தன். அவனோட நிர்மல் குமாரோ விமல் குமாரோ என் மயிறு குமாரோ லவடா குமாரோ அவன் ஒருத்தன் இருப்பான். இவனுங்க தான் அதில் இருக்குது. ஆச்சா, இவனுக்கு தான் பேசுறது. அப்புறமா அந்த பரோட்டா கடை மாஸ்டர் ஒருத்தருப்பான், இட்டுன்னு வரட்டா இட்டுன்னு போட்டா ஏஞ்சிக்குவான்னு ஒருத்தருப்பான், பாண்டிச்சேரிக்காரன் அந்த புஷி ஆனந்தன். இவனுங்க தான் இதில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த பதிவு எதுக்காகன்னு கேட்டால், இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறான் யாருன்னு கேட்டால், அந்த திருட்டு லாட்டரி சீட்டு வைக்கிற ஒக்கால ஒளி தாயோலி மாவன் கண்ணனுக்கு போந்தவன் அந்த அக்யூஸ்டுக்கிறான்ல ஆதவர்ஜுனா அந்த புறம்போக்கு பேசுகிறான். அவன் பேசுறதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துன்னு உக்காந்துக்கிறோம். ஏதோ இந்த குடியாத்த குமரன் ஒருத்தன் கட்சின்னு கட்சி வெறி ஏறி போய் கட்சி தான் எனக்கு உயிர் மூச்சு, திமுக தான் உயிர் மூச்சு, என் தலைவன் தளபதி, என் கடவுள் கலைஞர், நாளைய தமிழக எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் எதிர்காலம் பேசிட்டு இருக்கிற குடியாத்த குமரன் போன்ற தொண்டர்களுக்கு தாங்க முடியல. அதில் அந்த ஆதவர்ஜுனா என்ன பேசுறான்னு கேட்டால், என்ன அந்த ப்ராஸ்டியூஷன் பாஸ்டர்ட் அந்த பிம்பு அந்த ஆதவர்ஜுனா அவன் என்ன பேசுறான்னு கேட்டால், அவன் பல செய்திகளை பேசுகிறான். அதில் அவன் பேசுறது என்னன்னு கேட்டால் முட்டாள் முதலமைச்சர்ன்றான். இது திமுகவின் உணர்வுள்ள தொண்டர்கள் யோசிக்க வேண்டும். நீ மற்றவங்களெல்லாம் விட்டுரு, பெரியாட்களெல்லாம் விட்டுரு, என்ன சொல்கிறது அவங்களெல்லாம் விட்டுரு, என்ன உன்ன மாதிரி 2.5 கோடி தொண்டை யோசிக்க வேண்டியது. அந்த ஆதவர்ஜுனான்னு சொல்கிற என்ன சொல்ற, அவிசாரிக்கு பிறந்தவன் அவன் ஆதவர்ஜுனான்றவன் என்ன சொல்கிறான், முட்டாள் முதலமைச்சர்ன்றான். யாரை சொல்கிறான்? நம்ம தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், தன்மான தலைவர், முத்தமிழறிஞர் பெற்றெடுத்த தமிழ் இனத்தின் தலைவர், அன்பு தலைவர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் மக்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க போகிற நம் தலைவர் தளபதி ஸ்டாலினை பார்த்து ஒரு தேவடியா பையன் சொல்கிறான், ஒரு பராஸ்டியூட் சொல்கிறான். யாருன்னு கேட்டால், உங்கள் அக்கால ஒளி, உங்கள் அத்தா, உங்கள் அம்மாவில் அவன் ஆதவர்ஜுனா சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், முட்டாள் முதலமைச்சரான்றான். இவனை என்ன பண்ணுறது? பிரதமரே பார்த்து பயப்படுறாரா எங்கள் தலைவர் தளபதியை பார்த்து? அனைத்து மாநில முதலமைச்சர்கள் சொல்றாங்க, ஒரு முதலமைச்சர்னா எப்படின்னு கேட்டால் ரோல் மாடல் இவர் தான் முதலமைச்சர்ன்றான். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான்றான். எங்கள் திமுகவின் கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற தகுதி படைத்த தலைவர் யார் என்று கேட்டால் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்றான். 2 பேர், தலைவர் தளபதி ஸ்டாலின், அடுத்து மமதா பானர்ஜி. இன்னைக்கு இந்தியாவில் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிற தலைவனே ஆதவர்ஜுனா இப்படி பேசுறான். அவனை நம்ம ஒன்றும் பண்ண போறதில்லை. அடுத்து நம்ம ஆட்சிக்கு வர போறோம், அப்பயும் அவன் பேசிட்டு இருப்பான். அவன் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவன் ஒன்றும் பண்ண மாட்டோம் நம்ம. ஏன்னா நம்ம இயேசு புத்தர் காந்தி வழியில அரசியல் நடத்துறோம். யாரா ஆதவர்ஜுனா? அவங்க விஜயே ஒரு ஆள் கிடையாது நமக்கு. அவன் ஆரம்பத்திலே தட்ட வேண்டிய இடத்துல தட்டின்னு அவன் பார்த்தான். அவன் விஜய் பேசியிருப்பானா? இன்னைக்கு பேசுறான்ல, அம்மாவை அவன் பேசியிருப்பானா? அவன் பேசுறான், சிஎம் பேசுறான். ஜாதி வேறு கணக்கெடுப்பானா என்னன்னு ஆதவர்ஜுனா அவன் ஆதவர்ஜுனா பொண்டாட்டி செருப்பு வச்சு வெளியே தொத்திட்டான். ஏன்னா என் துட்டில் எடுத்துட்டு போய் விஜய் குத்துனுக்கிற, அவன் கட்ட போன அடிக்க சோறு போடல, இன்னும் தொத்திட்டான் அந்த ஆதவர்ஜுனா. அவன் ஜாதி வாரி கணக்கெடுப்பானா என்ன நமக்கு சொல்றான்? சமூக நீதிக்கு திமுக என்ன சம்பந்தம்னு அவன் கேட்கறான். அவங்க கேட்குறாங்க, அசந்த நேரத்தில் ஆடு மாடுக்கு போகிறது, விருந்தாளிக்கு போகிறது, கண்டனுக்கு போகிறது, அவங்க ஆத்தா அவங்க அம்மாவில் அவன் ஆதவர்ஜுனா கேட்குறாங்க. ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தலைன்னு கேட்குறான். சமூக நீதிக்குன்னா திமுக என்னன்னு தெரியுமா? நீங்கள் சமூக நீதியான்னு அவன் கேட்குறான். சமூக நீதி என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் சமூக நீதி, சமூக நீதிக்காகவே ஆட்சி அடைந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மண்டல் கமிஷன் இடஒதுக்கீட்டை தந்தார் விபி சிங். யார் சொல்லி தந்தார்? தலைவர் கலைஞர் சொல்லி தந்தார். சமூக நீதிக்காக ஆட்சி இழந்தது திமுக. இலங்கை தமிழர்களுக்காக ஆட்சி இழந்தது திமுக. பல தியாகங்களை தமிழினத்திற்காக தியாகம் செய்து ஆட்சி இழந்தது திமுக. சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்தது இலங்கை தமிழுக்காக தமிழினத்தின் டாக்டர் கலைஞர், மறைந்த இனமான பேராசிரியர் அன்பழகன் அவர்கள். இப்படி பேச வேண்டும் என்றால் எவ்வளவு நாள் பேசலாம். ஜாதி வாரி கணக்கெடுப்பு இவங்க நடத்தலைன்னு எல்லாம் பேசுறான். அந்த கண்டனுக்கு வந்த ஒரு புறம்போக்கு மரவெட்டி, அவனும் அப்பா அம்மாவை பாட்டில் வச்சவன், அன்புமணின்னு ஒரு புறம்போக்கு அவன்.
இதெல்லாம் ஒரு அரசியல் பண்றாங்க. இப்ப ஜாதி வாரி கணக்கெடுப்பு அவ்வளவு சீக்கிரம் நடத்த முடியாது. பீகார்ல நடத்தினாங்களே, கர்நாடகாவில் நடத்தினாங்களே, இப்படி எல்லாம் சொல்றான். ஜாதி வாரி கணக்கெடுப்பு மக்களை ஏமாத்த யார் வேணாலும் நடத்தலாம். ஆனா அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீட்டு அமுல் யார் படைத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. யார் படுத்திருக்காங்க? அமுல் ஜாதி வாரி கணக்கெடுப்பு இத்தனை பர்சன்டேஜ் ஜாதிக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இத்தனை பர்சன்டேஜ் இந்த ஜாதி கொடுத்துட்டோம். இப்போ வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீட்டில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி வேலைக்கு போயிட்டாங்க. கல்வியில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு. எத்தனை பேர் சொல்லு, எத்தனை மாநிலத்தில் கிடைச்சி, எந்த மாநிலத்தில் கிடைக்கல? பீகாரில் நிதிஷ்குமாரை சொல்றாங்க. அதனால தான் நான் வச்சேன் ஆப்பு பிஜேபியில் நிதிஷ்குமாருக்கு. நிதிஷ்குமார் ஒழுங்கா ஐஎன்டிஏ கூட்டணியில் இருந்து தான் இன்னைக்கு அந்த நிலைமை அவர் கிடையாது. அவர் பதவிக்காக கூட்டணி காட்டி கொடுத்துட்டு பிஜேபி கிட்ட போனார். ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினார். ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நிதிஷ்குமார் நடத்தினார். ஆனால் இன்னைக்கு அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி பீகாரில் அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு படி இடஒதுக்கீட்டில் அங்கே பிற்படுத்த சமுதாயம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், பட்டியலினத்தின் சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம், சிறுபான்மை மக்களுக்கு நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் இதற்கு முன்னால் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எத்தனை பேர் வேலை கொடுத்தார்? கோர்ட்டில் ரத்துப்படி பண்ணிட்டான்டா, கர்நாடகாவில் முடியாதுன்ட்டான்டா, தெலுங்கானாவில் முடியாதுன்ட்டான்டா. அதனால தான் இன்பத் தமிழ்நாட்டின் தனிகிரில்லா தலைவர் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஒன்றிய அரசு சொல்ல வச்ச ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு. இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அடே உங்க அம்மாவில் ஆதவரிச்சு நான் பார்த்தா 1.5 வருஷம் 7.5 கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டில் ஒரு வீட்டுக்கு போனாண்டா. ஒரு வீட்டுக்கு போய் எத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் என்னென்ன ஜாதின்னு, அதன் பிறகு எவ்வளோ ஜாதி, எந்தெந்த ஜாதி தமிழ்நாட்டில் என்ன பர்சன்டேஜ் சொல்லி அதன் பிறகுதான் ஜாதி வாரி கணக்கெடுப்பில் இடஒதுக்கீட்டு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது. இது ஒன்றும் சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாடுற மாதிரி இல்லை. இல்லை உங்க ஆத்தா அவங்க அம்மாவில் அந்த கண்டனுக்கு போந்த தாய் ஒளி போவன், அந்த தற்கொலை பொம்பளை பொறி குடிகாரன் விஜய் குடிச்சிட்டு பொம்பளை கூட அம்மனமா படுத்துன்னு கூத்தடிக்கிறான். அந்த மாதிரி இல்லடா. ஜாதி வாரி கணக்கெடுப்பு ப்ராப்பர் நடத்தினா 1.5 வருஷம். மீண்டும் 2026 தலைவர் தளபதி அவர்கள் தான், எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு இடஒதுக்கீட்டு வழங்க முடியுமோ அந்த இடஒதுக்கீட்டை தலைவர் தளபதி வழங்குவார். குறிப்பாக வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு 10.5 வழங்கப்படும். அன்புமணி ஊரை ஏமாத்துறான். அவன் அன்புமணி, தற்கூரி விஜய், இந்த ஆதவர்ஜனா இவனுங்கெல்லாம் நேரா பார்த்தா காலில் இருக்கிற செருப்ப கைட்டு அடிப்பான். பேசிட்டு அவன் முதலமைச்சர் தளபதியை பேசுறான். அடுத்து என்ன சொல்றான் ஆதவர்ஜனா? அவன் நிறைய விஷயங்களை பேசுறான். இதை நல்லா கவனிக்கணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரத்துக்கு இருந்தாங்க. ஆனால் தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய குடும்பம் போய் அவங்கள மிரட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் வராம தடுத்துட்டாங்க. இல்லைன்னா அவர் அரசியல் வந்திருப்பாரு. இன்னைக்கு கலைஞர் தலைவர் தளபதி ஸ்டாலின், கலைஞர் தலைவர் தளபதி ஸ்டாலின் இந்த குடும்பம் மிரட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அரசியலுக்கு வராம தடுத்துட்டாங்கன்றான். டே விஜய் மாதிரி தற்கூரி நினைச்சிருக்கிறாடா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை. விஜய் மாதிரி தொடர்நடிகை நினைச்சிருக்கிறாடா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை. விஜய் மாதிரி புறம்போக்கு பையனடா, விஜய் மாதிரி குடிக்காரனடா, விஜய் மாதிரி பொம்பளை பொறிக்காடா, விஜய் மாதிரி கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டவனடா, விஜய் மாதிரி கண்ட நடிகரோட சுத்திட்டு இருக்கிற ஒரு கொள்கை இல்லாத ஒரு மாமனிதரடா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் சூப்பர் ஹீரோடா, சூப்பர் ஹீரோ. கர்நாடக மாநிலத்தில் இங்கே வந்தவர் தான் சினிமா நடிப்பதற்கு. இன்றைக்கு தமிழக மக்களை குரல் கொடுக்கிற ஒரு தைரியமானவர். அவருக்கு போய் திமுக மிரட்டிட்டான். அவர் அரசியலுக்கு வரான்னு உண்மை. அவர் அரசியலுக்கு வரான்னும் போது அவன் கட்சிக்காரை கூப்பிட்டு அவங்க ரசிகர் மன்றத்தை கூப்பிட்டு பேசுறது உண்மை. அதன் பிறகு நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கினார். 10 வருஷமா திமுக ஆட்சிக்கு வரல, 10 வருஷமா அதிமுக கொள்ளையடிக்குது. அதுவும் ஜெயலலிதா மறைந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அந்த வீடு தூந்து திருடுறான், அதிமுக மந்திரி எல்லாம் திருடுறான். அடுத்து தளபதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவனை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்க வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நான் கட்சி ஆரம்பிச்சா மாநாடு போனோம். என் கட்சி, நான் என்னுடைய ரசிகர்கள், நான் கட்சி ஆரம்பிச்சா என் கட்சியில் சேர்ற என்னுடைய விசுவாசிகள், அவன் பொண்டாட்டி தாலி மூக்குத்தியா அண்டா குண்டா சாமான் அடமான வச்சு மாநாடு நடத்தி அவன் நடுரோட்டுக்கு வருவான். ஆட்சிக்கு வர முடியாது, நான் வர முடியாது, குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கி தான் வாங்க முடியும். எனவே இந்த அரசியல் நமக்கு வேணான்னு அவர் ஒதுங்கி போனார். அவர் ஒன்றும் பயந்து போல, அவர் யாரு சொன்னாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பயப்பட மாட்டார். ஜெயலலிதா சர்வாதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தார். ஜெயலலிதாவின் ஏகாதிபத்தியம் எல்லாரையும் பழி வாங்கினார். அந்த நேரத்தில் ஜெயலலிதா எதிர்த்த உண்மையான ஆண்மகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஜெயலலிதா மேடையில் வைத்துக் கொண்டு ஜெயலலிதாவிற்கு சவால் விட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 96 பகிரங்கமாக மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் தமிழ்நாட்டு மக்களை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று சர்வாதிகாரி ஜெயலலிதாவை எதிர்த்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்.
அதன் பிறகு அதிமுக ஆட்சியிலும் ஜெயலலிதா எதிர்த்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரு திமுக மிரட்டல் பார்த்து பயந்து வரா. இந்த தெவடியா பையன் சொல்றான். யாரு? ஒம்மால ஒளி ஆதவர்ஜனா சொல்றான். இவன் சொல்லிட்டு அண்ணன் உதயநிதி பத்தி பேசுறான். அவங்க தானே அவனுக்கெல்லாம் பிச்சை போட்டாங்க. அவங்க கூட தானே திமுக குடும்பத்து கூட வந்து நெருங்கணும். அண்ணன் திருமாவளவன் மூலியமா இவன் சரியில்லை உடனே துரத்தியாச்சு. அண்ணன் திருமாவளவன் துரத்திட்டார். அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனுக்கு பணத்தாசை காட்டினான். துணை முதலமைச்சர் அண்ணா பதவிக்காக ஆசைப்படக்கூடிய ஒரு தலைவன் இல்லை எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன். கொள்கைக்காக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன் வாழ்க்கையில் எல்லா இன்ப சுகங்களையும் ஒரு துறவி போல் துறந்து விட்டு என் இனத்தின் மக்கள் தமிழினத்தின் மக்களுக்காக சமூக நீதி அரசு நடத்தக்கூடிய அண்ணன் திருமாவளவன் இப்படிப்பட்ட நாதாரிகளை வைத்த மாட்டேன்னா ஆதவர்ஜனா துரத்தினான். இன்னைக்கு அவன் பார்த்துட்டு அது போலீஸ் பர்மிஷன் தெரியல. 60 நாள் போலீஸ் எல்லாம் எங்க கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்கன்றான். 60 நாள் போலீஸ் எல்லாம் எங்க கண்ட்ரோலுக்கு வந்துடுவான். டே உங்க வாத்தா டே ஆதவர்ஜனா அவங்க அம்மா 60 நாள்ல போலீஸ் கண்ட்ரோலுக்கு நீ போயிடுவேன். முதலமைச்சர் தலைவர் தளபதி விட்டாலும் நாங்க விட மாட்டோம். நான் விட மாட்டேன். அண்ணன் உதயாவிடம் சொல்லி கட்சியின் மூத்த முன்னணி தலைவர்கள் அண்ணன் KN நேரு, அண்ணன் ஏவா வேலு, அண்ணன் சேகர் பாபு, அண்ணன் அன்பில் மகேஷ் இப்படிப்பட்ட தலைவரிடம் சொல்லி அண்ணன் உதயாவிடத்தை சொல்லி பார்த்தா மேல இருக்கிற கேஸ் கர்நாடகா போலீஸ் ஒன்று போலி லாட்டரி சீட்ல தேடுது, கேரளா போலீஸ் ஒன்று போலி லாட்டரி சீட்ல தேடுது, ஆந்திரா போலீஸ் ஒன்று தேடுது, தெலுங்கானா போலீஸ் ஒன்று தேடுது, தமிழ்நாடு போலீஸ் ஹோட்டல் இந்தியா நீ ஒரு ஃப்ராடு போய் அவனை தேடுது. தேர்தல் கொஞ்சம் பார்த்தா அம்மால இந்தியா பூரா எல்லா ஜெயிலும் இருப்படா. நீ ஆதவர்ஜனா யாரை பாடுற முட்டாள் முதலமைச்சர் சொல்ற? ஏண்டா விஜய் அவர் தான் ஒருவர் நாட்டை காப்பாற்றுறவங்க அம்மால முதல்ல அவன் பொண்ணரை காப்பாற்ற சொல்றான். என்னடா அவங்க பார்த்தா விஜய் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமா கொடுப்பானா? டே வாயில் நல்லா ஒரு ஆதவர்ஜனா டே உங்க அம்மால முதல்ல உங்க பார்த்தா வையால டே ஆதவர்ஜனா 6 சிலிண்டர் வருஷத்துக்கு இலவசமா கொடுக்குறேன்னு சொல்றான்ல. இன்னைக்கு மோடி யாருக்குமே சிலிண்டர் இல்லாத பண்ணிட்டான். நான் ஒன்று சொல்றேன், 6 சிலிண்டர் விஜய் கொடுத்துருக்கா. தற்கொலை பொம்பளை பொறுக்கி குடிக்காரன் அவன் விஜய் 6 சிலிண்டர் கொடுத்துட்டோம். முதல்ல அவன் பொண்டாட்டி சங்கீதா இப்போ ஒரு சிலிண்டர் கொடுக்க சொல்றான். பாவண்டா அவன் பொண்டாட்டி விஜய் பொண்டாட்டி சங்கீதா உங்கத்தா நீ பொண்டாட்டி காசுல சாப்பிட்றவங்க அம்மா நீ ஆதவர்ஜனா. ஆனா விஜய் பொண்டாட்டி சங்கீதா 6 சிலிண்டர் தரேன்னு சொல்றானே தற்கொலை விஜய். ஒரு சிலிண்டர் இல்லடா பாவன் சமைக்கிறதுக்கு காசு இல்லடா. அவங்க அப்பா எவ்வளவு கோடி சொத்து இருக்கலாம். அதை சொத்து வித்தா சாப்பிட முடியும். ஒரு சிலிண்டர் கொடுக்க சொல்றான் முதல்ல விஜய்க்கு. இது ஒரு சிலிண்டர் கொடுத்தா ஏதோ சோறாக்கி சாப்பிடுவாங்க, ஒரு களி பிரண்டி சாப்பிடுவாங்க, ஒரு இட்லி தோசை, ஒரு உப்புமா, ஒரு சிக்கனோ மட்டனோ மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. ஒரு சிலிண்டர் கொடுக்க சொல்றான் விஜய் அவன் பொண்டாட்டி சங்கீதாக்க. அப்புறமா கொடுக்கட்டும் 6 சிலிண்டர். பொண்டாட்டி விட்டுட்டு எங்கேயோ இருக்கிறான். அவங்க தான் ரோட்டு வருவானா, ஊம்புவானா, தப்புவானா. இவன் ஆதவர்ஜனா பேசியிருக்கிறான். டே பேசுறா பேசு. அவரு கலைஞராகவே வாழுகிறார் தலைவர் தளபதி. கலைஞர் நிதியை திரவலாக பெற்றிருக்கிற முதலமைச்சர் தலைவர் தளபதி. அவர் இயேசு புத்தர் காந்தியுடைய அரசு நடத்தி கொண்டிருக்கார். அதனாலதான் கொத்தா நீ எல்லாம் பேசுற தேவடியா பசங்களா அவங்க அம்மாவை கண்டனுக்கு வந்தவன் அவன் ஆதவர்ஜனா ஆகட்டும், அவனுக்கு தலைவனா இருக்கிற யாராவன் அவங்க அவன் தற்கூரி விஜய் ஆகட்டும், அத்தனை பேருக்கு இன்னும் 60 நாள் தான்டா டைம். இன்னும் 60 நாள் தான்டா டைம். சமூக நீதி பத்தி பேசுறான், மண்டல் கமிஷனை பத்தி பேசுறான், ஜாதி வாரி கணக்கெடுப்பை பத்தி பேசுறான். என்னடா உனக்கு தெரியும்? SOPO COP என்ன பேசுறான்? என்னடா உனக்கு மயிர தெரியும்? ஒருத்த டிரான்ஸ்பார் கம்பத்தில் பாதி வந்துடாடி என்ன வேணாலும் பேசுவடா. ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பைய அவங்க அம்மால உன்னை அடிக்கிற இடத்துல அடி. நான் ஒருத்தன் போறோம் அந்த கண்டனுக்கு வந்தோம் நாஞ்சி சம்பத் கிராம. நீ அவன் சொல்றான் திமுக கூட்டணி எத்தனை கட்சிக்குதுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லிட்டா நான் அம்மனமா நடக்க தயார்னு. உங்க அம்மால நீ அம்மனமா நடந்தாலும் சரி, உன் பொண்டாட்டி உன் மருமகம் உன் வீட்டில் ஒரு பொம்பளைங்க அம்மனமா நடந்தாலும் சரி, இல்லை துணி போட்டு நடந்தாலும் சரி, நீ ஒரு அரசியல் விபச்சாரிடா நாஞ்சி சம்பத். நீ ஒரு அரசியல் விபச்சாரி. நீ அந்த ஆதவர்ஜனா கொத்தா 60 நாள் பேசுவீங்க. அப்புறமா நீங்களாம் இருக்கட இல்லாத போயிடுவீங்க. அவன் விஜய் எங்க இருப்பான்னு தெரியாது. அதனால ஆதவர்ஜனா சொல்றான் உங்க அம்மால செருப்பத்தை அடிப்பான். உங்க அத்தா உங்க அம்மால செருப்பத்தை அடிப்பான். திருட்டு பையனை கண்டனுக்கு வந்த திருடனுக்கு வந்தவன உங்க அம்மால யாரை பாத்துற முதலமைச்சரை பத்தி பேசுற? தேர்தல் கமிஷனா உன்னை விட்டு வச்சுறாங்க பாடுறா. உன்னை விட்டு வச்சு கூட பேசுற பாரு. அடி செருப்பால பேவர்ஸ் நாய் விருந்தாளிக்கு வந்தவன செருப்பு பின்னிடும் ஆதவர்ஜனா சொல்றேன். இன்னொரு பதிவிலே சந்திக்கிற. நன்றி வணக்கம். குடியாத்தம் குமரன்.